ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஷிக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் 3 பொருளை கொண்டு 10 நிமிஷத்தில் 2 விதமான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ஒன்று பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸான அல்வா, இன்னொன்று நம்ம நாட்டு ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை அல்வா. ரெண்டுத்துமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாம்பே அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கொட்டிக்கிறேன். இதுக்கு நம்ம மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எந்த கப்புனாலும் பரவாயில்ல, அது நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் போடுறோம் அப்படின்னு சொன்னால் 1.5 கப் அளவு போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இதில் எந்த விதமான கட்டியும் இருக்கக்கூடாது. இது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பால் கார்ன்ஃப்ளவர் எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது சரியான அளவாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலரோ அல்லது ஆரஞ்சு கலரோ உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கம்பி பதமோ அல்லது அரை கம்பி பதமோ வரணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசுபிசுன்னு இருக்குது. இந்த சமயத்தில் நாம் கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கலாம். கை விடாமல் கிளறிட்டே இருக்கவங்க கை லைட்டாக வலிக்க தான் செய்யும். ஆனால் கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கெட்டி ஆகுது அப்படின்னு பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது சரியான பக்குவத்துக்கு வந்துடும். கை விடாமல் ஆனால் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறும்போது அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு அது சரியான பக்குவத்துக்கு வரும். இந்த சமயத்தில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நெய் ஒரேடியாக போட்டு கிளறிட்டே இருக்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒரு டேபிள் ஸ்பூனாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 அல்லது 3 முறை நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் மறுபடியும் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா கிளறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த நெய் தனியாக பிரிஞ்சு அந்த பாத்திரத்தில் அந்த ஹல்வா ஒட்டாமல் இழுபட்டு வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் எந்த இடத்துலையும் ஹல்வா ஒட்டாமல் நல்லா அழகாக திரண்டு வருது. இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் போல் வெள்ளரி விதை, கொஞ்சமாக கட்டிங் செரி சேர்த்துக்கிறேன். இது பார்க்க நல்லா அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் சேர்க்குறேன். மற்றபடி சேர்த்து தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹல்வா நான் இதில் போட்டுக்க போகிறேன். நெய் அப்ளை பண்ணலன்னா கூட நமக்கு அதில் ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். நான் நெய் அப்ளை பண்ணால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வெள்ளரி விதைக்கெல்லாம் பதிலாக உங்களுக்கு விருப்பமான நட்ஸை கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி நமக்கு ஹல்வா நல்லா தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அல்லது குக்கி கட்டரை வச்சு ஷேப்பை நீங்கள் ஹார்ட் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கூட கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான ஃபேமஸான பாம்பே ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தது ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஆரோக்கியமான வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான 10 நிமிஷத்தில் கோதுமை ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கும் நமக்கு மெஷரிங் கப் தேவையில்லை. எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அந்த கப்லேயே மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஹல்வாவுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. ஒருவேளை லைட்டாக கட்டி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதை நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணி வடிகட்டி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம். நமக்கு அதிகமான நெய் செலவு இருக்காது. இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த கப்பால் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரையும் சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால ரொம்ப ரிச்சான டேஸ்ட் கிடைக்கிது. அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குது. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்டரில் மறுபடியும் வடிகட்டிட்டு மறுபடியும் இதே பேன்லேயே ஊற்றி காய்ச்சிக்கோங்க. இது நமக்கு கம்பி பதம்லாம் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுனாலே போதும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கிளறிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிளறணுங்க, அது ரொம்ப முக்கியம்.
இந்த மாவு கரைசலை ஊற்றி நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கும் போது நல்லா கெட்டியாகிட்டே வரும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம கிளறிட்டே இருக்கும்போதே இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வந்து நமக்கு ஹல்வா ரெடியாகி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம்லே அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இந்த சமயத்தில் பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அந்த சமயத்தில் நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா அழகாக இழுபட்டு வருது. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக ஹல்வா தயாராகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இன்னொரு அடுப்பில் நெய் ஊற்றி அதில் நம்ம கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்து அதை நல்லா வந்து வறுத்து விட்டு இது கூட வந்து கொட்டிக்கலாம். ரொம்ப நல்லா ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். முந்திரி பருப்பு தான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை கூட இதில் வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான செம்ம ரிச்சான டேஸ்ட் தரக்கூடிய கோதுமை ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கல, மைதா சேர்க்கல, முழுக்க ஆரோக்கியமான பொருளை கொண்டு செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 100% டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அளவுகளை மாற்றாமல் நான் கொடுத்துருக்க அதே அளவுகளோடு செய்யுங்க. அதே பக்குவத்தோடு உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 2 விதமான குயிக்கான ஸ்வீட் ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.